தம்பி 12th முடிச்சிட்டீங்களாப்பா? நம்ம காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம காலேஜில் எல்லா வசதியும் இருக்குப்பா. ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ஸ்விம்மிங் இருக்கு. நீங்க என்ன வேணா பண்ணலாம்ப்பா, உங்க இஷ்டம் தான். வர்ற நேரம் வரலாம், போற நேரம் போகலாம். என்னப்பா தம்பி ஜாயின் பண்றீங்களா? ஐயோ, நான் வேற 12th ஃபெயிலு, இவர் வேற என்னென்னமோ சொல்லிக்கிருக்காப்ல. தம்பி இங்க எதுக்குப்பா வெயிட் பண்ணிக்கிருக்க? பஸ் ஸ்டாப்ல எதுக்கு வெயிட் பண்ணுவாங்க? பஸ்ஸுக்கு தானே வெயிட் பண்ணுவாங்க. தம்பி உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதாப்பா? என்னதானே தம்பி, இந்த ரூட்ல பஸ் வந்து 10 வருஷம் ஆயிருச்சுப்பா. என்னண்ணே சொல்றீங்க? டேய் கல்யாண மாப்பிள்ளை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ப்ரோ அவசரப்படாங்க ப்ரோ. இது ஒரு மேக்கப் தான் ப்ரோ. இந்த மேக்கப்புக்கு அப்புறம் மேடையில மாப்பிள்ளை போய் நின்னாருன்னா பளிச்சுன்னு தெரிவாரு. அப்படியா? ஆகட்டும். டேய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? என்னடா ஸ்கூலுக்கு வேற டைம் ஆகுது. டிஃபன்ல சோறு வச்சு விடுங்கடா, நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு. டேய் லேட்டா இருந்துச்சுட்டு எங்களை 1000 வேலை சொல்லிக்கிறியா? ஸ்கூலுக்கு போனா போ, இல்ல வீட்டுல இரு. ஆஹா, அவங்களே வீட்டுல இருக்க சொல்லிட்டாங்க. இதுதான் நல்ல சமயம். மச்சான் இன்னைக்கு என்ன வேணா வாங்கி சாப்பிடுங்கடா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. மச்சான் அப்படியே எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி மட்டும். மச்சான் வாங்கிக்கோடா, உனக்கு இல்லாதா? நான் தான் சொல்லிட்டேன்லடா, என்ன வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்கடா. ஆமா மச்சான், என்ன காரணம்? மச்சான் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுடா. ஏய், பேய் படத்தை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. நீ என்னடா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க? என்ன பண்ணணும்னு தெரியாம உறைஞ்சு போய் உட்காந்துருக்கேன். சிரிச்சுக்கிருக்கேன்றீங்க. சும்மாவே தூங்கிக்கிட்டே தான் இருப்பியான். இதுல ஏசியை வேற வாங்கி மாட்டி விட்டீங்க. நீ எந்நேரம் பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு தானடா இருப்பியான். 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். மச்சான் ஐஸ்கிரீம் எங்கடா வாங்கின? டேஸ்டா இருக்கு. மச்சான் நம்ம ஏரியால புதுசா கடை ஓபன் பண்ணிக்காங்களே, அங்கதான் மச்சான் வாங்கினேன். மச்சான் எனக்கு குர்ரா, டேஸ்ட் பார்த்து தரேன்னு வாங்கிட்டேன்னா மச்சான் நீயே சாப்பிட்டுக்கிற எல்லாத்தையும். மச்சான் டேஸ்ட் பார்க்க தான் வாங்கினேன், ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்குடா. இதை நானே சாப்பிட்டுக்கிறேன், நீ இன்னொன்னு போய் வாங்கிக்கோ மச்சான். என்ன மச்சான் இப்படி பண்ற? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஐயோ, இந்த கடைக்கு போவோமா வேணாமா? கடையில பூரா வித்தியாசமா இருக்காங்க எல்லாரும். வாங்கினே நம்ம கடைக்கு வாங்கினே, நாட்டு வாழைப்பழம்லாம் இருக்குனே. டேய் மச்சான், என்னடா இன்டர்வியூக்கு வந்த இடத்துல தூங்கிக்கு இருக்க? எந்திரிடா. ஐயோ, என்ன இவனோட பெரிய அக்கப்போரா இருக்கு. டேய் மச்சான் தயவு செஞ்சு எந்திரிடா. போச்சு, இந்த கம்பெனிலையும் நம்மளை சேர்க்க மாட்டாங்க. வீட்டு பாடம் எழுதுறதே பெரிய தலைவலி. இதுல பனிஷ்மெண்ட் 50 தடவை வெளியிட்டோம், 100 தடவை வெளியிட்டோன்னு கொடுத்து விட்டுறாங்க. எங்க டாடி அப்பயே சொன்னாரு, ஏதாவது கடையில சேர்த்து விடுற, வேலையை பார்த்துட்டு இருறான்னு. நான் தான் கேட்காம இதுல வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டீங்கன்னா காரு பணம்னு வசதியா வாழலாம். தம்பி லிஃப்ட் கேட்டேன்தான்ப்பா அவனை வண்டியில ஏத்துனேன். நீ என்னப்பா என்னென்னமோ சொல்லிக்கிருக்க? சும்மா ஒரு வீடியோக்காகனே கோச்சுக்கிறாதே. யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? 12வது வேற வெயில் ஆயிட்ட. எங்கேயாவது வேலைக்கு போறியா இல்ல மறுபடியும் படிக்க போறியா? நான் படிக்கவும் போல வேலைக்கும் போல, நான் வீட்லயே இருக்கேன்டா. சும்மா வீட்டுல இருக்கியா? மச்சான் ஷூலாம் சூப்பரா இருக்கு. எங்க மச்சான் வாங்கின? மச்சான் நீ வேற கடுப்பேத்தாரா, நானே டென்ஷன்ல இருக்கேன்டா. ஏன்டா மச்சான் 8ஆம் நம்பர் ஷூ ஆர்டர் போட்டா 16ஆம் நம்பர் ஷூ அனுப்பி வச்சிருக்கேன்டா. Thanks for watching.